அப்புட்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. அதுல இருக்க ஹோஸ்ட் தான். அதுல 2 ஹோஸ்ட் வந்து ரொம்ப மெயினானவங்க சொல்லுவேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மாகாபா. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா தேஷ்பாண்டே. பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர், ஊ சொல்றியா மாமா, ஊஹும் சொல்றியா மாமா, ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் வந்து தனியாவே ஒரு லீட் ஹோஸ்ட்டா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு போஸ்டர் வந்து அவங்களோட Instagramல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்புட்ன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த போஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பலருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும், அந்த கணவர் யாருப்பா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கணவர் யாரு அப்படின்னா, அவங்க பேர் வந்து டிஜே வசி. டிஜே வசி இப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டிஜே ஈவென்ட் கம்பெனி வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டார் செலிபிரிட்டீஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பாலிவுட்ல அவங்க நெறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா அமீர் கான் அவங்க வீட்டுக்கா இருக்கட்டும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சல்மான் கான் அவர்களோட வீட்டுக்கா இருக்கட்டும். இந்த மாரி பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜே மேனேஜ்மென்ட் கம்பெனி வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். டிஜே வசியும், பிரியங்கா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட்ல தான் வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் காதல் வளர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலா வந்து திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்ஸ் மட்டும் தான் வச்சு இந்த மேரேஜை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அவர்களுக்கு தெரிந்த ஒரு குறிப்பான நபர்களும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஜே வசி அவர்களுக்கு தெரிஞ்ச குறிப்பான மெம்பர்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டு இந்த மேரேஜை ரொம்ப சிம்பிளாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே அதுக்கு நெறைய கன்ஃபர்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி மேரேஜ் லேட்டர் 5 இயர்ஸ் முன்னாடி வந்து நடந்திருந்தது. இந்த 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அஃபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னோட கணவருக்கும் எனக்கும் வந்து கருத்து உடன்பாடு வரதுனால நாங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பல ஈவென்ட்ல பல மேடைகள்ல வந்து அவங்க அத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கண்விட்டு அழுதுருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சோசியல் மீடியா நெட்டிசன்ஸ்லாம் வந்து கேள்வியா வந்து அவங்களோட Instagram கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து வந்து கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேள்விகள நம்ம தவிர்த்துறணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். கண்டிப்பா பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க நெனச்சதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட பெரிய வேண்டுகோளா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம டிஜே வசி மற்றும் பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் முன்னாடி தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமா தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறமும் இந்த மாரி விஜய் டிவிஸ்ல நடக்கிற பல ஈவென்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய வேண்டுகோளா இருக்கும் அப்படின்னு நான் இப்ப சொல்லிக்கிறேன்.